राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான பிரஜ மண்டல யாத்திரை போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு கம்ச வத தசமி. கண்ணன், சாணூரன், முஷ்டிகன் இவர்களை எல்லாம் வதம் செய்த நாள். குவளையா பீடத்தை வதம் செய்த நாள். அப்பா அம்மா வசுதேவர் தேவகியை 11 வருஷம் கழித்து சந்தித்த நாள். அப்படிப்பட்ட உத்தமமான தினத்தில் நாம் பிரஜ மண்டல பரிக்கிரமா அனுபவிச்சுருக்கோம். இந்த கர்க சம்ஹிதையில் ரொம்ப அழகாக ஒரு ஸ்லோகம் காண கிடைக்கிறது. ராதா கிருஷ்ண ஸ்லோகம். கிருஷ்ணா தீரே கோகிலா கேலிகீரே குஞ்சா புஞ்சே தேவ புஷ்பாதி குஞ்சே கம்புக்ரீவௌ க்ஷிப்தபாஹூ சலந்தௌ ராதா கிருஷ்ணௌ மங்களம் மே பவேதாம். யமுனையினுடைய கரையில் கிருஷ்ணா அப்படின்னா யமுனைக்கு ஒரு பேர் உண்டு. கிருஷ்ணா தீரே கோகிலா கேலிகீரே. குயில்களும் அழகான விளையாடக்கூடிய கிளிகளும் சஞ்சரிக்கிற இடத்துல குஞ்சா புஞ்சே தேவ புஷ்பாதி குஞ்சே. அழகா பாரிஜாதம் முதலியதான குஞ்சத்தில் அந்த கொடி வீடு, நிழல் வீடு, மரத்துக்கு இருக்கக்கூடிய அப்படியே நிறைய மரங்களாக சூழ்ந்திருந்தால் அதோட அப்படி வீடு மாதிரி வாழும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. குஞ்சா புஞ்சே தேவ புஷ்பாதி குஞ்சே கம்புக்ரீவௌ க்ஷிப்தபாஹூ சலந்தௌ. அழகான சங்கம் போன்ற கழுத்து உடைய, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கழுத்தில் கையை போட்டு போகக்கூடிய ராதா கிருஷ்ணௌ. அப்படிப்பட்ட அந்த ராதா கிருஷ்ணர்கள் மங்களம் மே பவேதாம். அவர்கள் எனக்கு மங்களமயமாகட்டும், அவர்களே எனக்கு கதியாகட்டும் அப்படின்னு சொல்றார். இந்த கர்க சம்ஹிதை முழுக்கவே ராதா கிருஷ்ண லீலைகளுடைய அழகான விஷயங்கள். பாகவதத்தில் நிறைய இடங்களில் பிரேக் விட்டுடுறோம். இப்போ பூதனா மோக்ஷம், சகடாசுர பஞ்சனம், திருணாவர்த்தன், இப்படி விஷயங்கள்லாம் வரும்பொழுது யார் எங்கேருந்து வந்தா அப்படின்ற ஒரு கேள்வியோ அதற்கான பதிலோ இல்லை. கோகுலவாசிகளும் யாரோ வந்தா செத்து போயிட்டா, கண்ணனுக்கு ஒன்றாகலை, அதோடு நின்றுட்டா. ஆனால் இது யார் எங்கிருந்து வந்தான்னு யாராவது ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி கேட்கணும் இல்லையா? ஆராய்ச்சி கூட பண்ண விடா, என்ன யார் இது எங்கேருந்து வந்தா அப்படின்னு கேள்வி கேட்கணும் இல்லையா? அப்படி பகுலாஸ்வராஜன் கேட்குறான். அவனுக்கு நாரதர் சொல்லக்கூடிய பதிலாக இந்த கர்க சம்ஹிதையில் அழகாக காண கிடைக்கிறது. நம்ம அழகாக நிறுத்தி நிதானமாக பாண்டீரவனம் பார்த்தோம். இந்த பாண்டீரவனத்திலிருந்து அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போனோம் அப்படின்னா மத் கிராமா, மத கிராமா அப்படின்னு சொல்லிட்டு மந்தன கிராமான்னு சொல்வார். இந்த சமுத்திர மந்தனம் அப்படின்றோம் இல்லையா, கடையிறது, அதுதான். அதுக்கப்புறம் அப்படி இப்படி ஆகி மத்து கடை, மத்துரு வெண்ணெய்
களவினில் அப்படின்றார்கள் ஆழ்வார். அதை கரையறதுக்கு உபயோகப்படுத்துறதுனாலே அதற்கு பேர் மத்து. மந்தனம் பண்ணுறதுனாலே மத்து. அப்படி ஒரு கிராமமே இருக்கு, மத கிராமான்னு பேர். கிருஷ்ணனும் பலராமனும் இந்த இடத்துக்கு தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மாடு மேய்க்க வந்தார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. பிருந்தாவனத்தினுடைய உபவனங்களில் இந்த மத்து வனம், மதவனம் அதுவும் உண்டு அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துலையும் அழகா ஒரு பலராமருடைய கோவில் இருக்கு. கிருஷ்ணனும் பலராமனும் அழகா விளையாடுவா. ஸோ இந்த இடத்துல பிரஜவாசிகள்லாம் ஜம்முன்னு அழகா ஃபஸ்ட் கிளாஸாக தயிரை கடைவாளாம். இப்போ கிருஷ்ணன் பலராமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான கடைஞ்ச மோர் அதை சாப்பிட வருவாளாம். இப்போ இன்றைக்குமே பிருந்தாவனத்தில் போனோம்னா சாஸ் அப்படின்னு சொல்லுவாள். நல்லா இந்த சீரகம், மிளகு, உப்பு இதெல்லாம் தட்டி போட்டு ஒரு மோர் கொடுப்பா. சம்பாரம் அப்படின்னு நம்ம கேரளா நாகர்கோவில் அந்த பக்கம்லாம் கொடுப்பா. கொத்தமல்லி, கருவேப்பிலை, உப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டு கொடுப்பா. அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸ் இந்த பிருந்தாவனத்துலலாம் சாஸ், மோர். ஸோ கண்ணன் அழகாக இதை குடிக்க வருவான். அதனாலேயே இன்னைக்கும் அழகாக இந்த ஊருக்கு மதகிராமா அப்படின்னு பேர். ஸோ இந்த மதகிராமாலேயே பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி போனோம் அப்படின்னா கிருஷ்ணா குண்டா, இது ஒரு கிராமம் முடிஞ்சாச்சா. அதுக்கடுத்து நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம், கிருஷ்ணகுண்டா, தங்கௌலி அப்படின்னு பேர். இதெல்லாம் இந்த பில்வவனம்ன்ற காட்டுக்குள்ளே இருக்குது இந்த கிருஷ்ணகுண்டம்லாம். கிருஷ்ணனோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப தாகம் எடுக்கிறது, கிருஷ்ணா தண்ணி வேணுடா. உடனே கண்ணன் இந்த இடத்துல ஒரு கிணறு உண்டாக்கினான். அதனால் குளம்னு சொல்லலாம். அதுக்கு பேர் கிருஷ்ணகுண்டான்னு பேர். அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ கண்ணன் இடத்துல கேளுங்க. அது சரியா தவறா நல்லதா கெட்டதா அது கண்ணன் பாடு. இந்த குழந்தைகள் அம்மா கிட்ட கேட்கும், கத்தியத்தா விளையாடுறதுக்குன்னு கேட்கும். அம்மா தரமாட்டா, அது அழுது அடம் பிடிக்கும். அதுக்கு கெடுதல் அம்மா தரமாட்டா இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு கெடுதலான ஒன்றை உங்கள் கண்ணன் தருவது இல்லை. ஸோ மதகிராமா பார்த்தோம், கிருஷ்ணகுண்டா பார்த்தோம். இதிலிருந்து கொஞ்சம் தள்ளி போவோம். போயாச்சுன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா ஒரு வனம் இருக்குது. இந்த வனத்துக்கு இப்படி ரோடு வழியாக வந்தால் ஒரு 5 கிலோமீட்டர் எங்கள் இந்த மத கிராமத்திலிருந்து. ஒருவேளை நம்ம பிருந்தாவனத்திலிருந்து வரலாம். பிருந்தாவனத்திலிருந்து போட்டை பிடிச்சு போட்டில் இந்த பக்கம் வந்துட்டோம்னா 1 கிலோமீட்டர்லேயே வந்துடலாம். ஸோ ரோடு வழியாக சுற்றிண்டு வந்து பிரிட்ஜெல்லாம் கிராஸ் பண்ணி வந்தோம்னா 5 கிலோமீட்டர், போட்டில் கிராஸ் பண்ணால் 1 கிலோமீட்டர் தான். பில்வ வனம்னு பேர். பேல்வன் அப்படின்னு சொல்லுவாள். பேல் பத்தர், இந்த வில்வா அப்படி இருக்கு இல்லையா, அந்த வில்வ மரத்தினுடைய வனம்தான் வில்வ வனம், பில்வ வனம், பேல்வன் அப்படின்னு சொல்லுவாள். சரியா? பில்வவனம் அதிபதி பேல்வன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். வில்வ மரம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இலை அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வில்வத்தை சிவபெருமானுடைய விஷயமா விசேஷமா சொல்றோம். நீங்க யோசிச்சு பாருங்க, இல்லாட்டி நாளைக்கு சொல்றேன். இந்த பில்வ வனம் இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா மெட்ராஸில் பல ஊர்களெல்லாம் அழகா நிறைய வில்வ ஜூஸ் காண கிடைக்கிறது. நிறைய இடங்கள் ரொம்ப ஹெல்தின்னு. இதெல்லாம் அந்த காலத்திலேயே கண்ணனும் பலராமனும் ரொம்ப ரசித்து குடித்த ஒரு ஜூஸ், ஃப்ரூட் ஜூஸ், நேச்சுரல் ஜூஸ் அப்படி சொல்லணும். இப்போல்லாம்
பில்வ மரங்களுடைய பழங்களின் சாறு, பில்வ பழச்சாறு. ஸோ கண்ணனும் பலராமன் நிறைய இங்கே வந்துட்டு ஜோரா இந்த வில்வ மரத்து பழங்களை சாப்பிடுவார்கள். இங்கே நல்ல பெரிய வனம் உண்டு. இன்னைக்கு கொஞ்சம் வீடுகள் ஜாஸ்தியாக எடுத்து இந்த வில்வம்பழம் ஆயுர்வேதா இதிலெல்லாம் வயிற்று வலிக்கு ரொம்ப முக்கியமாக கொடுக்கறது உண்டு. ஆதிவராக புராணத்தில் சொல்லும் பொழுது இந்த வனமே எல்லா தேவர்களும் பூஜிக்கும் வனமாக இந்த பில்வ வனம். அது இல்லாதபடி யாரெல்லாம் இந்த பில்வ வனத்தை தரிசனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரம்மலோகமே கிடைக்கும் அப்படின்னு ஆதிவராக புராணம் சொல்றது. அதே மாதிரி அந்த கிருஷ்ணகுண்டான்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிருஷ்ணகுண்டால யார் குளிக்கிறாளோ அவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னும் ஆதிவராக புராணம் சொல்றது. இந்த பில்வ வனத்திற்கு வந்தோம்னா அங்கே அழகாக ஸ்ரீதேவியினுடைய ஒரு சந்நிதி, மா லக்ஷ்மி தேவியினுடைய சந்நிதி இருக்கு. லக்ஷ்மி தேவி எதுக்கு இங்கே வந்து தவம் பண்ணுறாள் அப்படின்னா, கோபிகா கீதத்தில் முதல் பாட்டு, முதல் கீதம் இல்லாட்டி முதல் ஸ்லோகம், ஜயதி தேதிகம் ஜன்மனா வ்ரஜ ஸ்ரயத இந்திரா ஷஸ்வதத்ரஹி தயித திருஷ்யதாம் திக்ஷுதாவகா த்வயி திருதாசவஹ துவாம் விசின்வதே அப்படின்னு அந்த முதல் பாட்டில் இருக்கு. அதை சொல்றார் கோபிகைகள். ஜயதிதே அதிகம் ஜன்மனா விரஜக, இந்த விரஜ பூமியில எல்லா ஐஸ்வர்யங்களும் நிரம்பி இருக்கு. ஏன்னு கேட்டா ஸ்ரயத இந்திரா ஷஸ்வத அத்ரஹி, இந்த இடத்துல தான் ஸ்ரீதேவி எப்பொழுதும் நித்தியமா தவம் செய்கிறாள் அப்படின்னு இருக்கு. இந்த பில்வவனத்தில் லக்ஷ்மி கோவில், லக்ஷ்மி தேவி அப்படி தியானத்தில் உட்காந்துட்டு இங்கே தவம் செய்கிறாள். ஏன் அப்படின்னா, ஒரு தடவை அழகா ஜம்முன்னு விஷ்ணு லோகம் வைகுண்டத்தில் பகவத் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நாரதர் வந்து சொல்றார், பகவான் இந்த கிருஷ்ண லீலா அவ்வளோ நன்னா இருக்கு, இன்னைக்கு முழுக்க கேட்டுருக்கலாம், இன்னைக்கு முழுக்க பார்த்துருக்கலாம், இன்னைக்கு முழுக்க நினைச்சுருக்கலாம். கிருஷ்ண லீலா அது நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி புதுசு புதுசாக ஏதானும் பண்ணுவார். நம்மளை ஆனந்தத்தின் உச்சத்துக்கு ஐஷண்டு போகிறதுக்கு என்னெல்லாம் வழி உண்டோ அத்தனையும் தெரிந்தவன் செய்பவன் கண்ணன். இப்போ மனுஷாளுக்கெல்லாம் எல்லா விஷயத்தையும் உடனே முடிச்சிடணும், சாப்பிட்டு முடிச்சிடணும், தூங்கி முடிச்சிடணும், வேலை பார்த்து முடிச்சிடணும், ரிட்டையர் ஆகி முடிச்சிடணும், பசங்களை படிக்க வச்சு முடிச்சிடணும், எல்லாத்துலேயுமே ஒரு அவசரம் உண்டு. முடிப்பது மனுஷாளுடைய லட்சியம், அதை நீண்டு கொண்டு போகிறது கிருஷ்ண லட்சியம். ரொம்ப அழகாக நிதானமாக வாழுங்க, ஒவ்வொன்றத்தையும் ரசிக்கணும். அதாவது எப்படி ரசிக்கணும்னா, இப்போ நல்லா பசிக்கிறது, இங்கே ஒரு ஹோட்டல் போல் இல்லாட்டி கல்யாணம் போல் இல்லாட்டி உங்கள் வீட்லேயே உட்காந்து நல்லா ரசித்து அழகாக சாப்பிடுகிறீர்கள். நல்லா சாப்பிட்டாச்சு, வயிறு ஃபுல்லாகிடுச்சு, ரொம்ப திருப்தியாக அழகாக அடுத்த வேலையை பார்ப்பேள், இல்லாட்டி தூங்கிடுவேள். இப்போ ஆஃபீஸ்லேயே கூட இருக்குன்னு நல்ல சாப்பாடு ரசித்து சாப்பிட்டேன்னு சந்தோஷமாக இருக்கும். சில சந்தர்ப்பங்கள் என்ன ஆகும்னா, ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சுண்டு இல்லாட்டி அடுத்த வேலையை பார்க்கணும், பசி வைத்த கிள்ளுதோடு அவசர அவசரமாக சாப்பிடுவார்கள்.
ஆனால் மனசு அதில் லயப்பட்டு அந்த சாப்பாடு ரசிக்க மாட்டான். இப்போ என்ன ஆகுன்னா, சாப்பிட்டு முடித்த பிறகு கூட மனசில் ஒரு ஆனந்தம் வரல இல்லையா? அப்போ ஏதான நொறுக்கு தீண்டி சாப்பிடலாமா அப்படின்னு மனசு கடந்து அலையும். அதே மனசு லயப்பட்டு நன்னா சாப்பிட்டோம் அப்படின்னா பசிக்காது கொஞ்சம் நேரத்துக்கு. சரியா? அது மாதிரி தான் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை லயப்பட்டு நீங்கள் பண்ணும் பொழுது அதில் ஒரு திருப்தி வரும். இப்போ பூஜை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பூஜையில் கவனம் வச்சு முழு மனசோட, அதாவது கவனம் வைத்து முழு மனதோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நிகழ்காலத்தில் இருந்து அந்த விஷயத்தில் ஸ்ரத்தையோடு பண்ணுறோம். இப்போ சத்சங்கம் கேட்குறேன், நான் சொல்லின்னு இருக்கேன். இப்போ நான் சொல்லும் பொழுது இந்த நிகழ்காலத்தில் இருந்து இந்த விஷயத்தை சொன்னாதான் எனக்கு ஒழுங்காக சொன்ன ஒரு ஆனந்தம் கிடைக்கும். நான் எதையோ நினச்சி நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த வார்த்தைகள் அழகாக வராது, ஒரு கோர்வையாக வராது, ரசிக்கும்படியாக இருக்காது. இப்போ சாதாரணமாக நம்ம பள்ளிக்கூடத்தில் இருப்போம், இல்லாட்டி யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது டீச்சரோ இல்லாட்டி பெரியவாளோ பேசிகிட்டு இருப்போம். மண்டே ஆட்டும் சப்தம் போடுவோம். ஆனால் நான் இப்போ என்ன சொன்னேன் சொல்லு, அதுக்கப்புறம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்டால் என்ன உடனே கேட்பா, எங்கே கடந்து அலையிறது மனசு, எங்கே மேயிறது மனசு, எங்கே மேய போச்சு புத்தி அப்படின்னு தான் கேட்பான். அதாவது உடம்பு இங்கே இருக்கும், மனசு புத்தியெல்லாம் எங்கேயோ இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா நிகழ்காலத்தில் கொட்டினாலும் மண்டை ஆட்டினாலும் புத்திக்குள்ள விஷயம் போகலை. அதே ஒரு விஷயம் நல்ல கவனமாக எப்போ தெரியுமா நம்ம புத்தி பூர்வமாக கரெக்டாக ஒவ்வொரு வார்த்தையும் எப்போ தெரியுமா வாட்ச் பண்ணுவோம்? யார் கூட சண்டை போடும்போது அவள் என்ன சொல்கிறா, அவள் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, இதெல்லாம் ரொம்ப க்ளீனாக கவனிப்போம். நிஜமாகவே கவனித்து பாருங்களேன். ஸோ உங்களுடைய கவனம் நிகழ்காலத்தில் இருக்கணும். தூக்கம் ஏன் ரசிக்கிறோம்? நிகழ்காலத்தில் மனசு இருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி கவலை வருதுன்னா ஒன்று யோசிச்சு பாருங்கள். ஒன்று முக்கால்வாசி மனசு எதிர்காலத்தில் உட்காந்துட்டு இருக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு நிகழ்காலத்தில் உடம்பு இருக்கும். எதிர்காலத்தில் ஒரு மனசு இருக்கும்பொழுது தான் ஒரு பரபரப்பு வரும். நிகழ்காலத்தில் மனசு இருந்து நிகழ்காலத்தில் உடம்பு, நிச்சயமாக உடம்பு நிகழ்காலத்தில் மட்டும்தான் இருக்கும், அதுக்கு எதிர்காலம்லாம் தெரியாது. மனசும் நிகழ்காலத்தில் இருக்கும் பொழுது பரிபூரண ஒரு ஆனந்தம் கிடைக்கும். ஸோ அது பேர் தான் தவம். இந்த கிருஷ்ண லீலாவில் கிருஷ்ணன் நொடிக்கு நொடி நொடிக்கு நொடி அந்த நொடியை நாம் அனுபவிக்கும்படியாக பண்ணுவான். அதனால நம்முடைய ஆனந்தமானது அப்படி உச்சத்துக்கு போகும். அதாவது இந்த உள்ளுக்குள்ள ஒரு ஆனந்தம் வரணும் இல்லையா? மனசில் அப்படி வாவ் அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் ப்ரெசண்ட்ல இருந்து அழகாக சிரித்து விளையாடும், நன்னா சிரிக்கும், நன்னா விளையாடும், அந்த மாதிரி. அப்போ இந்த கிருஷ்ணலீலாவை நாரதர் வர்ணிக்கிறார். கேட்டதுலேருந்து இவளுக்கு ரொம்ப ஆசை, தானும் போய் ராசக்கிரீடையில் கலந்து கொள்ளணும்னு ஆசைப்படுறார். யார்? லக்ஷ்மி தேவி. உடனே வேகமாக பிருந்தாவனத்துக்கு வரா. அங்கே அழகாக ராசமண்டலம் நடக்கிறது. ஆனால் அதற்குள்ளே நுழைந்து கண்ணனோடு ஆடுவதற்கு அவளுக்கு அனுமதி மறுக்கப்படுறது. ஏன்னா அங்கே கோபிகைகள்லாம் இந்த காவல்காரர்கள் யாரையும் உள்ள விடமாட்டேங்கிறா. ரொம்ப வருத்தப்படுறா. என்னடா அது அப்படின்னு வருத்தப்படுறா. அடுத்த உடனே இப்படி கோச்சிட்டு வரா. அப்போ கண்ணன் வந்து சொல்கிறான், மா நீ இந்த இடத்துக்குள்ளே வரணும் வச்சுக்க, நான் லக்ஷ்மி, நான் நாராயணனுடைய பத்னி, நான் வைகுண்டாதிபதியினுடைய சகதர்மினி, நான் ஐஸ்வர்யத்திற்கு அதிபதி, இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக வரணும். அப்போ தான் அந்த ராசமண்டலத்தில் உனக்கான அனுமதி கிடைக்கும்னு சொல்லிட்டான். உடனேயே அழகா லக்ஷ்மி தேவி
இந்த பில்வ வனத்தில் வந்து தபஸ் பண்ணுறான். அவள் வந்து தபஸ் பண்ணுறான். எனக்கு ஒரு நாள் பிருந்தாவனத்தில் கிருஷ்ண ராசலீலையில் பங்கெடுத்து கொள்ளணும்னு ஆசைப்படுறான். அப்போ அவள் இங்கே உட்காந்து தபஸ் பண்ணுறான். அதாவது கோபியாக ஆகணும் லக்ஷ்மி தேவி தவம் செய்த ஸ்தலம். அப்படின்னா லக்ஷ்மி அவ்வளோ கேவலமாக, கேவலம்னு அர்த்தம் இல்லை. இந்த கோபி பாவம் இப்போ இந்தந்த லீலைகளில் இவரவர்களுக்கு அதிகாரம் உண்டுன்னு இருக்கு. இப்போ பகவான் வாமனமூர்த்தியாக வரும் பொழுது லக்ஷ்மி தேவி ஜோடியாக வரல. இன்றைக்கும் பத்ரிகாசிரமத்தில் பத்ரிநாதனுக்கு ஜோடியாக லக்ஷ்மி தேவி கிடையாது. அப்போ லக்ஷ்மி தேவி இந்த இடத்துல தபஸ் பண்ணுறான். அப்போ ராதாராணிக்கு இது தெரியறது, லக்ஷ்மி தேவி இங்கே தவம் பண்ணுறாள். அப்போ அவள் கிருஷ்ணனோட சகாக்கிட்டலாம் சொல்கிறாள், அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா, வெயில் மழையெல்லாம் இருக்குது, அவளுக்கு எல்லாம் ஒரு குடிசையாவது போட்டு தாங்கப்பா அப்படின்னு சொல்ல அவர்கள்லாம் அங்கே ஒரு குடிசை போட்டு கொடுத்தா. இன்னி வரைக்கும் அவ்வளோ அழகாக அந்த இடத்துல லக்ஷ்மி தேவி தவம் பண்ணுறாள். அதனால் அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குன்னு பேர். ஸோ இந்த பில்வம் இருக்கு இல்லையா, இந்த பில்வம் வந்து சிவபெருமானுக்கு எவ்வளவு உகந்ததோ அதே போல லக்ஷ்மி தேவிக்கும் உகந்தது. பில்வத்தினால லக்ஷ்மி தேவிக்கு அர்ச்சனை செய்வது உண்டு. சரியா? ஸோ பில்வவனம் பேல் வனம்னு பெயர். இனிமேல் எங்கேயாவது வில்வ மரம் பார்த்தால், வில்வ பழத்தினுடைய ஜூஸ் குடித்தால், வில்வ தளங்கள் வில்வ இலைகள்லாம் எங்கேயாவது அர்ச்சனை பண்ணல் அப்படின்னா இந்த வில்வ வனம் பேல்வன்னு நினச்சிக்கோங்க. சரியா? இந்த வில்வத்திலேயே மகாவில்வம்லாம் ஒன்று உண்டு. அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்கிறீங்களா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो बिल्ववन की जय, जय बोलो श्रीदेवी लक्ष्मी माता की जय, जय जय। राधे कृष्णा।